கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, என்னோடு தொடர்பு கொண்டு என்னுடைய செய்தியை கேட்டு சிலர் பேசினார்கள். மிகவும் அன்பாக, மிகவும் ஒரு உரிமையோடு அவர்கள் பேசினார்கள். அண்ணா, நாங்கள் எங்களுடைய குழந்தைகளை கவனிக்க வேண்டும், காலையிலே எழுந்து அவர்களுக்குரிய காரியத்தை செய்ய வேண்டும், எங்கள் கணவன்மார்களுக்கு வேலைக்கு அனுப்ப வேண்டும். ஆகவே நாங்கள் எழுந்து உடனே ஜெபித்து அதெல்லாம் முடிந்த பிறகு எங்களுக்கு கிடைக்கும் நேரத்தில் நாங்கள் மிகவும் நிதானமாக பொறுமையாக கர்த்தருடைய வேதத்தை தியானிக்கிறோம். எழுந்த உடனே கர்த்தரோடு நாங்கள் பைபிள் அவசர அவசரமாக வாசித்து அப்படி செய்வதை காட்டிலும் நாங்கள் இப்படி செய்கிறோம் என்று சொன்னார்கள். உண்மையாகவே அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், சகோதரிகள், சகோதரர்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லலாம். காரணம், அப்படிதான் செய்ய வேண்டும். தேவனோடு அவசர அவசரமாக ஒரு கடமைக்காக செய்வதை காட்டிலும் பொறுமையோடு நாம் அவரோடு தியானித்து உறவாடி நாம் நம்முடைய காரியங்களை பகிர்ந்து கொள்வது நல்லது. அது நல்லது. ஆனால் நான் சொல்வது அவர்களுக்காக அல்ல, குறிப்பிட்ட ஒரு சிலர், மிகவும் எல்லோரும் அல்ல. காலையிலே தாங்கள் ஜெபிக்கிறார்களோ இல்லையோ, வேதம் வாசிக்கிறார்களோ இல்லையோ, பிறர் அனுப்பும் அந்த வசனங்களையோ அல்லது ஏதாவது ஒரு செய்தியையோ ஏதாவது ஒரு பாடலையோ ஃபார்வேர்ட் செய்கிறார்கள். இதுதான் நான் உங்களுக்கு சொல்லுகிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்படி நீங்கள் ஜெபிக்காமல், நீங்கள் தேவனோடு உறவாடாமல் நீங்கள் அப்படி செய்வது சரியில்லை என்று தான் நான் சொன்னேனே தவிர எல்லாருக்கும் அல்ல. அது எப்படி காலையில் எழுந்து 12 மணிக்கு மேல் அல்லது 1 மணிக்கு, 2 மணிக்கு, ஏற்கனவே சொல்கிறேன் 3 மணிக்கு, அது எப்படி உங்களால் அப்படி செய்ய முடியும்? காலையில் இவர்கள் தூங்குகிறாளா இல்லையா, இவர்களுக்கு தூக்கம் வருவதில்லையா என்று பிறர் உங்களை பார்த்து கேட்பார்கள் அல்லவா? இதுவும் கூட உங்களுக்கு தெரியாதா? ஆகவே ஒரு 4 மணி, 4:30 மணி, 5 மணி ஆனால் சரி, அவர்கள் இரவெல்லாம் ஓய்வெடுத்திருக்கிறார்கள், இப்பொழுது காலையில் எழுந்து தேவனோடு இருந்து செய்கிறார்கள் என்று சொல்லலாம். அது உங்களுக்கும் தேவனுக்கும் தான் தெரியும். பார்ப்பவர்களுக்கோ கேட்பவர்களுக்கோ வெளியிலே இருப்பவர்களுக்கு தெரியாது. ஆகவே இப்படிப்பட்ட மக்கள் பாஸ்டராக இருக்கலாம், ரெவரண்டாக இருக்கலாம், அல்லது பெரிய தலைவர்களாக இருக்கலாம், திருச்சபையை பெரிய சபையை கட்டுவர்களாக இருக்கலாம், பெரிய பெரிய இவாஞ்சலிஸ்டாக இருக்கலாம், டிவியிலே வலம் வருகிற நட்சத்திர போதராக இருக்கலாம். யாராக இருந்தாலும் ஒரே வார்த்தை தான், எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான். இங்கே வேதத்திலே ஒரு வசனம் உண்டு. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகளை இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. நீங்கள் கைகளை விரித்து காலையிலே நீங்கள் ஜெபித்தாலும் கேட்க மாட்டேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபித்தாலும் நான் கேட்க மாட்டேன். இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது என்றால், காலையிலே என்னை தேடாமல், என்னுடைய பிள்ளைகள் என்னோடு உறவாடாமல், தங்கள் விருப்பப்படி ஏதோ ஒரு செய்தியை யாரோ அனுப்பினார்கள், அதை பிறருக்கு ஃபார்வேர்ட் செய்து அனுப்புவது, இதைத்தான் அசுத்தத்தால் நிறைந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இதைத்தான் நான் நேற்றைய தினத்தில் சொன்னேன். வேதத்தை கேளாதவனுடைய ஜெபம் அருவருப்பானது என்று சொல்லி, அப்படிப்பட்ட கடுமையான வார்த்தைகளால் கண்டிக்கப்படுகிற போதும் கூட மனம் திரும்பாவிட்டால் அது சரியில்லை. அன்பான தேவ பிள்ளைகளே, இது என்னுடைய வார்த்தை அல்ல, இது தேவனுடைய வார்த்தை. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். வேத புஸ்தகத்தோடு அங்கே வசனத்தினாலே அவரோடு உறவாடி நீங்கள் ஜெபித்து உங்கள் நாளை, புதிய நாளை தொடங்குங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேவனுக்கு சித்தமானால் நாளைய தினத்தில் புதிய செய்தியை கேட்போம். ஆமென்.